10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் கார்டை புதுப்பிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள தகவல் நம்மில் பலருக்கு தெரியும். தற்போது ஆதார் கார்டை இலவசமாக புதுப்பிக்க வருகிற 14ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆதார் மையங்களில் மக்கள் குவிந்து வருகின்றனர். ஆனால் சர்வரில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆதார் புதுப்பிக்க திருத்தி அமைக்கப்பட்ட புதிய ஆன்லைன் வடிவம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் சர்வர் சரியாக வேலை செய்யாததாலும் இந்த பணிகளை சரியாக மேற்கொள்ள முடியவில்லை என்றும் இதனால் பொதுமக்கள் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலையை பார்க்க முடிவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனெனில் சில நேரம் திருத்தம் செய்யும் போது தள்ளுபடி என்று திரையில் வருவதாக கூறப்படுகிறது. அவ்வாறு வரும்போது தனியார் ஆதார் திருத்தம் செய்பவர்கள் ஒரு தள்ளுபடி விண்ணப்பத்துக்கு ரூபாய் 1000 அபராதம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதால் இந்த பணியை செய்து கொடுக்க தனியார் இ சேவை மைய அதிகாரிகள் தயக்கம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆதார் சர்வர் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் முன்பு போல துரிதமாக ஆதார் கார்டு பணிகளை செய்ய முடியவில்லை எனவும் பாஸ்போர்ட் உள்பட அத்தியாவசிய பணிகளுக்கு ஆதாரில் திருத்தம் செய்ய முற்படும் போது முன்பு உடனடியாக கிடைத்து வந்ததாகவும் ஆனால் தற்போது 45 நாட்கள் வரை ஆவதால் பல மையங்கள் ஆதார் சேவையை வேகமாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.